எங்களை ஓட விட்டு தண்ணி காட்டுறியா நீ? இப்போ உன்னை எப்படி பிடிக்கிறோன்னு பாரு. இப்ப நம்ம ஓடி புடிச்சு விளையாடுறோமா இல்ல நம்ம எலும்பு உடைக்கிற விளையாட்டு விளையாடுறோமா? பேசாம கண்ணா சார் வீட்டுல போய் ஒளிஞ்சிக்கலாம். அங்கதான் கண்ணா சாரோட மொத்த டேலண்ட்டுமே ஒளிஞ்சிருக்கு. அதனால நம்மளும் போய் அங்கேயே ஒளிஞ்சிக்கலாம். அட இதுவா? இதுல நாம பாட்டு கேட்கலாமே. எங்களுக்கு அப்பவே தெரியும் நீ இங்கதான் வருவன்னு. நீ நல்லா எங்ககிட்ட மாட்டிக்கிட்டியா? நான் மாட்டிக்கிட்டது இருக்கட்டும், முதல்ல இந்த டேப் ரெக்கார்டரை கேட்போம். ஓய் குரு, காலையில டிஃபனை நான் மத்தியானம் தான் காலி பண்ணேன். இதுக்கு மேல என்னால முடியாது, விட்டுட்டு காலியா. இந்த டீலை வச்சு ஆட்டம் காட்டாதீங்க. ஓய் குரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இந்த கவிதை நல்லாவே இல்ல, வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். அட கவிதைய பாக்காதீங்க, அதுல இருக்கிற மெசேஜ பாருங்க. கண்ணா சார் ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ குரு, எனக்கு என்னமோ அந்த காளியா அவரோட வாயை கட்டிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரால பேச முடியல. சரி வாங்க, எல்லா வேலை எவனோ வாய மூடிட்டான். இல்லனா கண்ணா சார் நிறைய பேசி இருப்பாரு. ஓசில சிம் கார்டு குடுக்கறவங்க கூட நம்ம கிட்ட காசு கேட்பான். தயவு செஞ்சு எங்களுக்கு காசு கொடுங்க, எங்க கம்பெனி நஷ்டத்துல போகுதும்பா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா எவ்வளவு கை பை பார்க்கலாம். பலார்னு அரைஞ்சிருக்காமா. இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் ஒரு ஆம்பளை சிங்கம், ஏதோ ஒரு மிருகம் கிடையாது. கண்ணா சார் நமக்கு க்ளூ கொடுத்திருக்காரு. அட்ரஸ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சதுன்னா 20 வயசுக்கு முன்னாடி முளைக்காது தாடி, என்ன மலைக்கு கடத்திட்டு போற இந்த காளியாங்கிற கேடி. அட முதல்ல மொத்தமா தான் கேளுங்களேன். நம்ம எப்படியாவது கண்ணா சார காப்பாத்தியே ஆகணும். டேப் ரெக்கார்டரையும் எடுத்துட்டு போவோம். வழியில தேவனா திரும்பவும் கேட்போம். கருப்பு மலை கிடைச்சிடுச்சு, கருப்பு மலை கிடைச்சிடுச்சு. இங்க பாரு தம்பி, நான் ஒண்ணும் கருப்பு மலை இல்ல, நான் காட்டுல வாழ்ற ரொனால்டோ. இப்ப மட்டும் நீ கீழே இறங்கல, தூக்கி பந்தாடிடுவேன். கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு, கருப்பு மலை கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு, கருப்பு மலை கிடைச்சிடுச்சு. பாக்குறதுக்கு சின்ன பசங்களா இருந்துகிட்டு என்ன ஆட்டம் ஆடுறீங்க நீங்க? கருப்பு மலைன்னு நீங்க நினைச்சது அதுக்கு என்னுடைய முதுகு. என்ன ரொம்ப பசியா இருக்கு, நம்ம போய் ஏதாவது சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க, கண்ணா சாரை கண்டுபிடிக்கிறது அவசியமா என்ன? அவர் சொல்ற கவிதைங்களை கேட்டா அவரை பிடிச்சு வச்சிருக்க ரவுடிங்களே அவரை விட்டுடுவாங்க. வாய மூடு ஹரி, முதல்ல டேப் ரெக்கார்டர் எடு. கண்ணா சார் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்கலாம். ஈரமான மணலில் ஒரு கிராமத்து வயலில் வீசுவோம் உருளைய காட்சிங்கோட பாலு. கடத்தினவங்களே இதை கேட்டு விட்டுட்டாலும் நாம அவரை காப்பாத்தி தானமா ஆகணும். இந்த அட்ரஸ் படியே நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைமை வேஸ்ட் பண்ண கூடாது. சாப்பிட்டு முடிச்சாச்சுல, வாங்க வேலையை பாப்போம். அடேங்கப்பா, நாம கிராமத்துல இருக்க வயலுக்கு வந்துட்டோம். ஆனா நீங்க எல்லாரும் ஏன் மேல போயிட்டு இருக்கீங்க? நாங்க மேல போல, நீதான் கீழே போயிட்டு இருக்க ஹனி.
அடே, அசையாம அங்கேயே இரு. கீழே புதக்குழி இருக்கு. கண்ணா சார் நாம எங்க காப்பாத்திட போறோம்னு அந்த காளியா தான் இந்த புதக்குழிய நமக்காக ரெடி பண்ணிருக்கணும். அங்க பாருங்க, அந்த மரத்தோட கிளைய வச்சு நம்ம ஹனிய மேல இழுத்துற முடியும். ஹனி, கைய புடிச்சுக்கோ. வெறும் கைய மட்டும் தான் காப்பாத்துவியா? ஏன் என்ன முழுசா காப்பாத்த மாட்டியா? நீ எல்லாம் எனக்கு ஒரு சகோதரனா? டேய் டாங்கி, முதல்ல கைய கொடு. Hey friends, இவன் வேற யாரும் இல்ல, இவன் ரவுடி காளியாவோட ஆளாதான் இருப்பான். பெருசா விடுங்கறல்ல. எப்பவும் புதக்குழி தண்ணிய உறிஞ்சும்பா. இது என்னோட புதக்குழி, அதனால நான் இழுப்பேன். என்னப்பா இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. கிச்சு கிச்சுலாம் மூட்டாத. பண்ணாத அப்படி. Hey friends, நம்ம காலையில இருந்து கண்ணா சாரை தேடிக்கிட்டு இருக்கோம். ராத்திரி இங்கே ஓய்வு எடுத்துக்கலாம். காலையில மறுபடியும் அவரை தேட ஆரம்பிப்போம். ஐடியா நல்லா தான் இருக்கு. நமக்கு ஓய்வும் முக்கியம்தான். அதுவும் இல்லாம ராத்திரி நேரத்துல கருப்பு மேல தெரியாதுமா. அலாரம் வச்சுக்கோங்கப்பா. காலையில டைமுக்கு எழுந்திருக்கலனா ஏன் எழுப்பலன்னு என்ன எல்லாரும் திட்டாதீங்க. அங்க பாருங்கம்மா, அதோ அங்க நாம தேடி வந்த கருப்பு மலை இருக்கு. நம்ம எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க எதிரிங்க, அவங்கள நம்ம தடுத்தாக்கணும். தாக்குங்க. மரியாதையா எங்க இடத்தை விட்டு போயிடுங்க. இந்த வயலை நான் ஆக்கிரமிச்சிட்டேன். நான் தான் இந்த இடத்தோட காவலன். கண்ணாசார காப்பாத்தணும்னா இந்த வயலை நாம தாண்டி தான் ஆகணும். என்ன இந்த வயலை நீங்க தாண்ட போறீங்களா? எங்களை தாண்டி நீங்க போயிடுவீங்களா? நீங்க பேசுறத பார்த்தா எங்க கிட்ட சண்டைக்கு வர மாதிரி இருக்கு. நீங்களா நாங்களான்னு பாக்கலாமா? பயப்படுறோம்னு நினைச்சிட்டீங்களா? அவ்வளவு சாதாரணமாலாம் நினைச்சிடாதீங்க. எங்க ஜோர்தார் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ற? போய் அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு வா. இந்த ஹனியோட நண்பர்னு ப்ரூஃப் பண்ணிட்டு வா. உன்ன மாதிரி ஒருத்தனை நண்பன் சொல்லிக்கிறதுக்கு என்ன நானே அடிச்சுக்கணுமா? சரி, நானே போறேன். எங்க ஃப்ரெண்ட் மேலயே கை வச்சிட்டீங்களே, இப்போ என்ன பண்ற பாருங்க. ஆங்கர் மாதிரி தெரிஞ்சது, துணியை போட்டுட்டேன். உன் கண்ணுக்கு ஹேங்கர் தான் தெரிஞ்சது, ஆனா என்னோட ஆங்கரி தெரியலல்ல. வா, அவங்கள தாக்கலாம். ஐடியா.
ரசகா 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 நம்ம கருப்பு மலைக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க வெறும் புதறதா இருக்கு. காலியா எங்க அட்ரஸ் மறுபடியும் கேட்கலாம் ஹனி. ஓய் குரு, ஈர மணல்ல கிராமத்து வயல்ல உருளைய வீசுவோம் காட் சிங் பாலு. கட் கட் நிறுத்து. நீ ஒரு குழந்தை, உனக்கு ஆடிஷன் வேஸ்ட். இதுதான் உண்மை. நான் சொல்றத கேளு. யூ ஆர் ரிஜெக்டட் கண்ணா. இனிமே ஆடிஷனுக்கு வராத. ஓய் குரு, என் கனவெல்லாம் உடைஞ்சது சுக்குநூறா. இப்ப நான் என் பேங்க்ல என்னோ 100 அட இது கண்ணா சாரோட ஆடிஷன் ரெக்கார்டிங்ப்பா. நாம தான் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு. கண்ணா சார் நல்லா தான் இருக்காரு. இது நினைக்கிறப்போ கோவமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, முதல்ல மொத்த விஷயத்தையும் காது கொடுத்து கேட்கணும்னு. இல்லனா இப்படித்தான் நடக்குமா? சரி வாங்க. இது நமக்கு எல்லாம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்ததுல்ல.